என்னது பலாப்பழத்துல பாயாசமா? ஆமாங்க, இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான திருவனந்தபுரம் பலாப்பழ பாயாசம். இதை எப்படி ஈஸியா 4 ஸ்டெப்ல பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள் 15 ல இருந்து 20 பலாசொலைய கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது வறுத்த ஜீரகத்தூள், இஞ்சித்தூள், வெல்லம், நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் துருவனது, உப்பு, ஏலக்காய் தூள், தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுத்தது, இது செகண்ட் எடுத்த தேங்காய் பால், தண்ணி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த பலாசொலை துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுக்க போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ண பலாப்பழ துண்டுகளை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பலாப்பழத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பலாப்பழம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி பண்ண உடனே நல்லா மசிஞ்சு வருது. செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தில் ஏதாவது மண் தூசி இருந்துச்சுன்னா அதை நம்ம வடிகட்டும் போது வந்துடும். அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப், நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பலாப்பழத்து கூட இந்த வெள்ளைப்பாகை சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்டாக எடுத்துருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடலாம். இது ஜஸ்ட் சூடாக ஆகட்டும். தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இதை கொதிக்க வைக்க போகிறது இல்லை. நம்ம ஜஸ்ட் இது சூடானா போதும், இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். இதை தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது, அதனால் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு சால்ட் இதில் சேர்த்துக்கலாம்.
கூடவே கொஞ்சமாக வறுத்து நுணுக்கின ஜீரகத்தூள், இஞ்சித்தூள், இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். என்ன இது பாயாசத்தில் இது ரெண்டுத்தையும் சேர்க்குறமேன்னு பார்க்காதீங்க. இது இந்த பாயாசத்துக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப்பாக நம்ம ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே கிரேப்ஸையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் வதக்கி போடும்போது தேங்காவும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். ட்ரெண்டிங்கான திருவனந்தபுரம் பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பலாப்பழ சீசனில் நீங்களும் இந்த பாயாசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ராகங்கள் ஈனங்களாய் ஓரொரு வர்ணம்